அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் டிஎன் ரைசிங் ஈவெண்ட் ஆர்கனைஸ்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யும் டிஎன் ரைசிங் நிகழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன் ரைசிங் அப்படிங்கிறத எதோட நம்ம ரிலேட் பண்ணலாம்னா, நம்ம உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் நடத்துறாங்க. குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படின்னு சொல்றோம். 2015, 19 அப்புறமா கடைசியா 24ல இந்த மாநாடுகள் நடந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டுல முதலீடுகளை வெளிநாட்டு முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்காக இதை பண்றாங்க. அதே மாதிரி ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்காக ரீஜனல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நடத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எங்க நடக்க போகுது அப்படின்னா, தூத்துக்குடியில நடக்க போகுது. ஓகேங்களா? இப்போ ரீஜன் வைஸ் சதர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன், அந்த மாதிரி அந்த ரீஜனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் நடத்த போறாங்க. சரியா? ஸோ தட் அந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது, NASA's Crew 11 mission has taken India's Seabuktan and Buckwheat seeds to International Space Station for microgravity research. These seeds are found in அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நாசாவின் க்ரூ 11 திட்டம் இந்தியாவின் சீபக்தோன் மற்றும் பக்வீட் விதைகளை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நுண் ஈர்ப்பு விசை ஆராய்ச்சிற்காக எடுத்துச் சென்றுள்ளது. இந்த விதைகள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 சீடும் எங்க இருக்கும் அப்படின்னா, லடாக் அந்த பகுதியில தான் இருக்கும். சரியா? அடுத்தது, இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் இஸ் லொகேட்டட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிமா அப்படிங்கிற சிட்டி. லிமா எங்க இருக்கு அப்படின்னா, பெரு அப்படிங்கிற கண்ட்ரில இருக்கு. சரியா? அடுத்தது, The Indian Space Research Organization launched the Himalayan Outpost for Planetary Exploration for Analog Mission அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ அனலாக் பணிக்காக கோள் ஆய்வுக்கான இமயமலை நிலையத்தை அறிமுகப்படுத்தியது. அதாவது ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிமாலயன் அவுட்போஸ்ட் ஃபார் பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன பண்றாங்கன்னா, மார்ஸ் அப்படிங்கிற அந்த பிளானட்ல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரியான கண்டிஷன்ஸ் நமக்கு லடாக் அப்படிங்கிற பகுதியிலுமே இருக்கு. சரியா? ஸோ அந்த மார்ஸ்ல என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை லடாக்ல பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஹோப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்க இருக்குன்னா, லடாக்கோட ஜோக்கர் வேலி அப்படிங்கிற பகுதியில இருக்கு. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, how many districts are included under தமிழ்நாடு மில்லட் மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மில்லட் மிஷன் அப்படிங்கிறது 2023ல வந்திருக்கும். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அப்படிங்கிறது. இதுக்கு கீழே 25 மாவட்டங்களை 2 கிளஸ்டரா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2 2 கிளஸ்டரா பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ 25 மாவட்டங்கள். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.